சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலடிகள் திருவடிகள் போற்றி, அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள்கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி, இருள் நீங்கி ஒளியை எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி, அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா ஒரு மாறி இன்னாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி, செந்நெறி எந்நெறி நீயறி என்றுநல் சீர்வழி செல்மாறி, செந்நெறி எந்நெறி நீயறி என்றுநல் சீர்வழி செயல்மாறி, செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி, பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோ பேரருள் தாமாறி, பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம். சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, தெய்வச் சேக்கிழார் திருவடிகள் போற்றி. இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் உள்ள மாரியம்மன் திருவடிகள் வணங்கி, திருக்கோயில் பரம்பரை அறங்காவலரை அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும், வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரவையினுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முகம் அவர்களுக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும், வருகை தந்த அடியார்களுக்கு வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் கோச்சங்கனா சோழ நாயனார் வரலாறு பார்த்துட்ருக்குறோம். அதுதானே அதில் எந்த மந்திரம் பார்க்கணும்? அந்த ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறக்குமானால் இக்குழந்தை இடமகன்ற மூவுலகங்களையும் ஆட்சி செய்யும்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது, கோச்சங்கனானோ என்று சொல்கிறாங்க. அதற்கு பிறகு உள்ள பகுதி பார்க்கணும். ஆமாம், அதே தான் பார்க்கணும். தன் மனைவியான கமலவதி மகனை பெற்ற எடுத்த உடனே இறந்துவிட, குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்துடுறாங்க. தன் மகனுக்காக குழந்தை பேரை 24 நிமிடங்கள் தள்ளி போட்டாங்க. சைவ சமயத்துக்காக உயிரையே கொடுத்துட்டாங்க அந்த அம்மா, கமலவதிங்கிற அம்மா. பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களாங்கிற பட்டிமன்றத்தில் இதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. கோயில் கட்டியிருக்கலாம், பாடியிருக்கலாம், ஆனால் ஒரு தாயாக தன்னை தலைகீழாக தொங்க விட்டு கொண்டு சைவத்துக்காக உயிர் விட்டது யாருன்னு கேட்பாங்க. பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யார்? கமலவதி. காரைக்கால் அம்மையாரை பேசுவாங்க, திலகவதியாரை பேசுவாங்க, எல்லாரையும் பேசுவாங்க. யாரை தெரியாது? கமலவதி தெரியாது சைவர்களுக்கு. தேவி அவர் செங்கோல் சோழனான செங்கோல் சோழன் அவங்க அப்பா சுபதேவன், அவர் பேர் சுபதேவன். தன் உயிர் போன்ற மகனை வளர்த்து அம்மா இல்லாமலே வளர்றார். தாய் இல்லாமல் வளரலாம், அது ஒரு 10 வயசு 11 வயசுக்கு 15 வயசுக்கு பிறகுனா கூட பரவாயில்ல, எப்போவே ஆமாம் வளர்க்கிறார். உரிய வதியில் அணி செய்யப்பட்ட முடியை பொருத்திய ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாரு, அரச பட்டத்தை வழங்குகிறாரு. அந்த சுபதேவன் மகனிடத்தில் ஆட்சியை கொடுத்து விட்டு தவம் செய்கிறதுக்கு புறப்பட்டுறார். இறைவன் திருவடிக்கே போயிடுறார். ஒரே பாட்டில் இவ்வளவு கதையை சொல்லி முடிச்சிட்டார். அம்மா இறந்தாச்சு, கோச்சங்கனான் மன்னராகிறாரு, அப்பா துறவு தவம் செய்ய போகிறாரு, தவத்து முதிர்ந்து சிவலோகத்துக்கு போயிடுறார். மந்திரத்தை படித்து பார்க்கலாம். தேவி புதல்வர் பெற்று இறக்க செங்கோற்சோழன் சுபதேவன் ஆவி அணைய அரும்புதல்வன் தன்னை உயிர் போன்ற மகன். மகன் என்பது நம்முடைய வாழ்க்கை மரபில் உயிருக்கு சமம். ராமாயணத்திலையும் தசரதன் ராமனை பார்த்து நீ என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்கிறார். கண்ணே எனினும் இயக்கடவே என் கண் என் உயிர் அப்படிங்கிறார் ராமனை பார்த்து. கைகையிட்ட சொல்கிறார், என் கண்ணை கேட்டால் கூட பிடுங்கி தந்துடுறேன், ஆனால் என் கண்ணே ராமன், என் உயிரே ராமன், அதை கேட்குறியே அப்படின்னு கேட்குறார். அதை நாம் புத்திரபாசம்னு சொல்கிறோம். ஆவியனைய அரும் புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகுடம் மேவும் உரிமை முடிகவித்து தானும் விரும்பும் பெருந்தவத்தின் தாவில் நெறியை. அவர் அந்த தவம் செய்கிற நெறிக்கு போயிடுறார்.
அந்த காலத்தில் மன்னர்கள் பிள்ளைகளிடத்தில் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா துறவு தவம் செய்வதற்காக கிளம்பி போயிடுவாங்க. தவம் என்பதற்கு நம்ம பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம். சரியகிரிய யோகம் 3ம் எதில் சேர்ந்துடும்? தவம். அதற்கு முன்பு அவர்களுக்கு சரியகிரிய யோகம் தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. அதில் அவங்க இருந்திருப்பாங்க. முழுமையாக தன்னையை கொடுக்கும். அதாவது அதற்கு முன்பு அவர்கள் அறத்தையும் அருளையும் பார்த்திருப்பாங்க. இப்போ முற்றிலும் அருள் பார்க்க போயிடுது. இதுதான் விஷயம். அதுக்காக எதுவுமே தெரியாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தாவில் நெறி என்றால் குற்றமில்லாத நெறின்னு சொன்னார். தாவில் நெறினா குற்றமில்லாத நெறி. தவம் குற்றம் இல்லாதது. ஏனென்றால் தவம் செய்வதே குற்றம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான். தவம் செய்கிறதே குற்றம் போகிறதுக்காகத்தான். இப்போ உலகியல் வாழ்க்கையில் நாம் குற்றமே செய்யாமல் வாழ முடியாது. உலகியல் வாழ்க்கை. இப்போ நான் ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கிறேன். காய்கறி வாங்க வர்றவங்க எல்லாமே ஃப்ரெஷ் தானே கேட்டால் ஆமான்னு தான் சொல்ல முடியும். இல்லைங்க இது ஃப்ரிட்ஜில் போட்டு 2 நாளைக்கு முந்தி வச்சது, இந்த கீரை 3 நாளைக்கு முந்தி உள்ளது, அப்படி சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு வகையில் இந்த தொழிலில் என்ன வரும்? குற்றம் வரும். பொருளுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையில் குற்றம் வந்தே தீரும். எந்த தொழில் செஞ்சாலும் வரும். ஆசிரியர் தொழிலே வரும். நான் ஒரு தனியார் பள்ளியில் இருந்தேன். ஒரு பையன் முதல் மதிப்பெண் எடுப்பான். முதல் மதிப்பெண்கிற காரணத்தை வச்சு அவங்க அப்பா பயங்கரமான அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இதுக்குள்ளே புகுந்து அவரால் வேலையை விட்டு போன வாத்தியார்களே நிறையா. அவரால் வேலையை விட்டு போன வாத்தியார்களே நிறைய பேர். புகார் பண்ணால் வாத்தியாரை தூக்கிடுவாங்க. வாத்தியாரை தூக்க வேண்டியது வந்துடும். அப்புறம் நிர்வாகிகள் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எதுக்கு அவனுக்கு ஃபஸ்ட் மார்க் போடுறீங்க? எல்லாரும் மார்க்கை க்ளோஸ் பண்ணும் முதல்ல, அவனை 2வது ரேங்க் 3வது ரேங்க் தள்ளி விடு, எத்தனை பேர் வேலையை விட்டு போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அப்போ ஆசிரியர் எந்த வேலைக்கும் போக வேண்டி இருக்குது. ஆமாம், உங்களுக்கு இது நான் இருந்த தொழிலை சொல்கிறேன். ஒரு பால் வியாபாரி இருக்கிறாரு. பாலில் ஒரு 1/4 லிட்டருக்கு தண்ணியாவது கலக்கலைன்னா அவருக்கு திருப்தி கிடைக்காது. அந்த வியாபாரமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். புரியுதா? அது ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க, பாலில் தண்ணி கலக்கலாம், தண்ணியில் பால் கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சினிமா படத்தில். நகை வியாபாரத்தில் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நகை செய்பவர் தாய்க்கு தாலி செஞ்சாலும் அதுலேயும் கொஞ்சம் அவருக்கு அதிகப்படியானதை எடுத்துகிட்டு தான் விடுவார்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இப்படி பழமொழி சொல்லுவாங்க. இங்கே அது சொல்கிறேன். நான் எங்கள் ஊரில் ஏன் சொன்னேன்னா, எங்கள் ஊரில் நகைக்கடைக்காரன் கோவம் விட்டுறக்கூடாதுல்ல, அது தொழில் ரகசியம். புரியுதா? நான் எங்கள் ஊருன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு மன்னர் சொன்னாராம், அதாவது நீ எப்படி தங்கத்தில் செஞ்சாலும் அடிச்சிருவ, என் கண் முன்னால் தங்கத்தில் சாமிக்கு குடம் செஞ்சு கொடுக்கணும், அதில் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறன்னு ஒரு மன்னர் சொன்னாராம். ஒரு குடம் செய்கிறவர்கிட்ட, நகை செய்கிறவர்கிட்ட அரண்மனையிலே உட்காந்து செஞ்சுருக்கிறாரு. செஞ்சுட்டு அவர் நினச்ச மாதிரி எதுவுமே அடிக்க முடியல. அவருக்கு கை தாங்க மாட்டேங்குது. ஒரு 40-50 நாள் இருந்தது, ஒரு 100 நாள் இருந்ததுன்னு வச்சுடுங்களேன். திடீர்னு ஒரு மன்னர்கிட்ட சொன்னாராம், நேற்று நம்ம சாமி கனவில் இந்த குடத்தை அப்படியே ராஜாக்கிட்ட கொடுத்துறாத, கோயில் குளத்துக்குள்ளே உள்ளே வச்சு அதுக்கு பிறகு தான் நீ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால நான் கோயில் குளத்தில் வச்சு எடுத்தேன்னு அதில் எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்தை இல்லைன்ட்டாராம். ஒரு இதே மாதிரி ஒரு குடத்தை செஞ்சு கொஞ்சம் அதில் எதை குறைச்சி, தங்கத்தை குறைச்சி குளத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த குடத்தை உள்ளே வச்சுட்டு அதை எடுத்து கொடுத்துட்டாராம். யாருக்கே அல்வா அப்படின்னு எங்கள் ஊரில் இது சம்மந்தமாக நிறைய கதை இருக்குது. திருநெல்வேலிக்காரங்க நகை அதிகமாக செய்வாங்க, உங்களுக்கு தெரியும். கல்யாண வீட்டுக்குள்ளே தாலி கட்டுற நேரத்தில் கேட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு 50 கிலோ தேரும். கேட்டை க்ளோஸ் பண்ணிடணும், ஒரு 200 கிலோ தேரும். புரியுதா? நகையெல்லாம் முதல்ல வை அப்படின்னா 200 கிலோ தேரும். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலிக்காரங்க எப்படி நகை செய்வாங்கன்னு சொல்கிறேன். நகர்ப்புறங்களுக்கு சேலம்னு வச்சுடுங்களேன், சேலத்தில் உள்ள திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. ஒரு நகைக்கடைக்காரரை 20 பேர்னா 20 பேரில் யாராவது ஒருத்தர் வீட்டில் அவர் தங்கணும். தங்கி தான் அந்த 20 பேருக்கு அவர் நகை செய்யணும். அதற்கான அவர் உணவு செலவு, போக்குவரத்து செலவு, அவருக்கு எக்ஸ்ட்ரா பணம் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கே வச்சு தான் செய்யணும், வச்சு தான் செய்யணும். இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. சென்னைனா சென்னைக்கு வர சொல்லிடுவாங்க. பாடத்துக்கு வருவோம். என்ன சொன்னார்?
தவத்தின் தாவில் நெறியை, குற்றமில்லாத நெறி. ஏன் சமயம் பண்ண சொல்கிறாங்க? இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வரும்போது இந்த கோயிலுக்குள் இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு வேறு சிந்தனை இல்லைல்ல. கோயில் என்பதும் கோயில் வழிபாடு என்பதும் சமயம் என்பதும் நமக்கு தவறான எண்ணங்களிலிருந்து நம்ம என்ன செய்கிறது? காப்பாற்றுகிறது. தவத்தின் மூலமாக நமக்கு குறைகள் போகிறது. இப்போ நம்ம திருவாசக நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்குமா? கார்த்திகை விழா மன்றத்துக்காரங்க அவருக்கு மாதம் ஒரு நிகழ்ச்சி கட்டாயம்ட்டாங்க. நவராத்திரியில் ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டாங்க டீச்சர், ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க. அதில் டீச்சர் 2 பேருமே நல்லா பேசினாங்க. அவங்களும் நல்லா பேசுனாங்க, இவங்க நல்லா சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் தைரியமாக இருந்தது. வாத்தியார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளோ சிரமப்படுறாரு இதை செய்கிறதுக்கு, அதெல்லாம் எடுத்து சொன்னது எனக்கு ஒரு தைரியமாக இருந்தது. ஏன்னா இந்த இது சார்ந்த இப்போ பேசுகிறது பிரச்சனையே கிடையாது, நிர்வாகம் தான் பிரச்சனை. நிர்வாகத்தில் எவ்வளோ சிரமப்படுறாரு, அதை கையாளுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் டீச்சர் அழகாக எடுத்து சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு தெம்பாக இருந்துச்சு டீச்சர் சொல்லும்போது. நல்லது நடந்தால் சரி. என்ன டீச்சர் நல்லா சிறப்பாக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நம்ம திருக்கூட்டத்துக்கு மட்டும் அன்றைக்கு மட்டுமே செலவு 11,500 டீச்சர். நம்ம திருக்கூட்டத்துக்கு மட்டும், நம்ம குருகுலத்துக்கு. இன்னும் சில செலவு நாங்கள் ஏற்றுக்கோம் அவர்கிட்ட. அவர் அன்னை இப்போ வருவார், அவர்கிட்ட ஏற்றுக்கிறோம். காசு மேட்டரே கிடையாது, பேசுகிறதும் மேட்ரு கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் பிரச்சனை, நிர்வாகம் தான் பிரச்சனை. வாங்க, என்ன எழுதுனீங்க? தாவில் தவத்தின் தாவில் நெறியை. குற்றமில்லாத நெறிங்கிறார். நெறியை சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தார். சிவபெருமானுடைய தலைவர் என்பது இங்கு சிவனை குறிக்கிறது. தலைவருடைய சிவலோகத்தை சார்ந்தார். கோதை மாலை அணிந்த வேலையுடைய கோச்சங்கனான். இந்த மண்ணுலகத்தில் ஆதிநாயகரான சிவபெருமான் திருவருளால் தன் முன்னைய பிறப்பின் நிலையை உணர்ந்து, அவருக்கு எந்த பிறப்பு ஞாபகம் வருது? முற்பிறப்பு ஞாபகம் வருது. எல்லோருக்குமே அந்த முற்பிறப்பு சார்ந்த நினைவுகள் எல்லா உயிர்களுக்கும் தெரியாமலே இருக்கும். அந்த முற்பிறப்பு சார்பு தெரியாமலே இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சாதாரண கிராமத்திலே வளர்ந்தாலும் கூட அந்தணர் சார்பு அதிகம். எனக்கு பிராமணர்களுடைய சார்பு அதிகம். அந்தணருடைய வீட்டிலையே தங்கி இருந்திருக்கிறேன், அந்தணர் வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறேன், வாடகைக்கு எடுத்திருந்திருக்கிறேன், அந்தணர்களோட நட்பாக இருந்திருக்கிறேன், அந்தணர்கிட்ட மாணவராக இருந்திருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு பிறவியில் அமைகிறதில்லை, ஏதோ முற்பிறவி சார்பு தான் அது. சிவானந்தம்ங்கிற பிராமணர் கூட 10 வருஷம் இருந்தேன். சுவாமி சிவானந்தா அவர் வீட்டுக்குள்ளே எல்லா சமூகத்தவர்களையும் அனுமதிப்பார். அது அவருடைய விருப்பம், அனுமதிப்பார். அவர் வீட்டில் தான் சாப்பிடுவோம். மாதத்தில் 4 தடவை பல வருடம் அவர் கூடவே இருந்தோம். அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், எனக்கு தமிழ் மந்திரங்கள் மனப்பாடமானது மறந்துடும், ஆனால் சமஸ்கிருத மந்திரத்தை மனப்பாடம் பண்ணால் மறக்காது. அப்போ ஏதோ முன் சார்பு எதோட இருக்குது, நீங்களே யோசித்தா தெரியும். ஆமாம், ஏதோ ஒரு சார்பு உங்களுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதோ முன் சார்பு எது உங்களை தொடர்ந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன் சார்பை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அந்த போன பிறவியில் இவர் சிலந்தியாக இருந்தது, யானை பூஜைக்கு இடைஞ்சல் பண்ணதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வந்துச்சு. முன்னை பிறப்பு நிலையை உணர்ந்து நினைவுடன் பிறந்து அரசாள்பவராய் சிவபெருமான் மகிழ்ச்சி கொண்டு பொருந்தி வீட்டிற்கக்கூடிய கோயில்கள் பலவற்றையும் சந்தோஷத்தோடு கட்டார். அந்த திருத்தொண்டை செய்தார், கோயில் கட்டுகிற தொண்டு. சேக்கிழார் பாருங்க, எத்தனை கோயில்னு சொல்லலை பாருங்க, எத்தனை கோயில்னு சொல்லவில்லை, பலன்னு தான் சொன்னார். நான் அதற்கான காரணம் சொல்லிட்டேன். என்ன காரணம்? சைவத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், நான் இவ்வளவு செஞ்சேன், இத்தனை நாள் செஞ்சேன்னு சொல்லவே கூடாது. சைவத்தில் அனுமதி கிடையாது. போன வகுப்பிலே சொல்லிட்டேன். இவர் 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் கட்டிய செய்தியை சைவத்தில் யாரும் சொல்லலை. ஒரு ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடியிருக்காரு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. சிலர் 71ங்கிறாங்க, சிலர் 72ங்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட சிவாலயத்தை இவர் கட்டினது. கோச்சங்கனான் கட்டிய சிவாலயங்கள் நிறைய கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். திருவானைக்கா கோயில் போனீங்கன்னா யானை உள்ளே போக முடியாது.
கோச்சங்கனான் கட்டிய சிவாலயங்கள் அனைத்துமே மாடக்கோயில். மாடக்கோயில்னா என்னதுன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சிவலிங்கம் இருக்காது. ஒரு யானை உயரத்துக்கு படி இருக்கும், அதுக்கு மேலே சிவபெருமான் உட்கார்ந்துருப்பார். யார் போகவே முடியாது, யானை போகவே முடியாது. கோச்சங்கனான் சிவாலயங்களை கட்டும்போது முற்பிறப்பில் நாம் சிவபூஜைக்கு யானை இடைஞ்சலாக இருந்தது. எனவே நாம் கட்டும் எந்த கோயிலுக்குள்ளேயும் சிவபெருமான் பக்கத்தில் எதுவும் வரக்கூடாது. அதில் தெளிவாக இந்த பிறவியில் கோயில்களுக்கு, அதுக்கு மாடக்கோயில்னு பேர். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே படியேறி போகணும், சுவாமிமலை போகிற மாதிரி போகணும். அங்கே போனீங்கன்னா இதே மாதிரி கிரவுண்ட் இருக்கும், ஒரு 200 பேர் உட்காருங்க. அங்கே தான் சிவபெருமான் இருப்பார். மனிதர் சாதாரணமாக போகலாம், எது போக முடியாது, செங்குத்தான படிகளாக இருக்கும், யானையெல்லாம் போக முடியாது. அந்த கோயில்களை கட்டினார். கோதை வேளார் கோச்சங்கட் சோழர். கோதை வேளார்னா மாலை அணிந்தவர்னு அர்த்தம். கோதைனா மாலை, சூடி கொடுத்த சுடற்கொடி, பூங்கோதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. கோச்சங்கட் சோழர் தாம் இக்குவலயத்தில், குவலைனா உலகம், ஆதிமூர்த்தி சிவபெருமான் அருளால் முன் அறிந்து பிறந்த மண்ணாழ்வார். முன்னறிந்து முன்னால் உள்ள ஞாபகமெல்லாம் அவருக்கு வருகிறது. மண்ணை ஆழ்வார் பூதநாயகன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள், பெரிய சிவாலயங்கள், காதலோடும் பல எடுத்து தொண்டு புரியும் கடன் பூண்டார். கோயில் கட்டுறதையும் ஒரு திருத்தொண்டாக சொல்லியிருக்கிறார். கோயில்களை எல்லாரும் கட்ட முடியாது, ஞானி மட்டும்தான் கட்ட முடியும்னு சொன்னோம். இங்கே யாரும் ஞானி தான், கோச்சங்கனானும் ஒரு ஞானி. ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழுங்கோயில் செய்கின்றார். அடுத்து இப்போ தான் ஞானம்னு வந்துட்டு பாருங்க, 3வது வரி. ஞானச்சார்வாம் எண்ணாவலுடன் வெண்ணாவலுடனே கூட நலம் சிறக்க பானர்களத்து தம் பெருமான் அமருங்கோயில் பணி சமைத்தார். திருவானைக்காவில் கோயில் கட்டுறார். திருவானைக்கா கோயில் போனீங்கன்னா சிவனையை நம்மளே கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். நம்மளையே கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது, உள்ள நுழைஞ்சி போய் தான் பார்க்கணும். மழைக்காலத்தில் சிவலிங்கம் தண்ணிக்குள்ளே இருக்கும். அம்மன் சந்நிதியில் யானை போய், ஏற்கனவே சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறேன், அம்மன் சந்நிதியில் யானை போய் அழும் டெய்லி. நான் யாரை பார்க்க முடியல, டெய்லி அழும். நான் ஒரு தடவை பார்த்துருக்கிறேன் யானை அழுகிறத, பயங்கரமாக சத்தம் போட்டு அழும். அதுக்கு யானையை கொண்டு வந்து அந்த சிவாலயத்துக்கு, சிவன் சந்நிதிக்கு முன்னால் நிறுத்திட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க, அழுதுகிட்டு அது பாட்டு போயிடும். இது நாள்தோறும் நடக்கிறது. இங்கே திருவானைக்காவில் தாம் முன்பிறப்பு நிலையை பெற்ற வரலாற்றை அறிந்தவர் ஆதலால் அறிந்த தலத்தின் மானையேந்திய கைகளையுடைய இறைவர் மகிழும் கோயிலை செய்கின்றவராகி மெய்ஞானத்தின் சார்புடைய வெண்ணாவல் மரத்துடன் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறதுனால என்ன சார்பாயிற்று? மெய்ஞான சார்பு. நாவல் மரமும் மெய்ஞான சார்புடையதாயிற்று. யானைக்கும் ஞான சார்பு, நாவல் மரத்துக்கும் யானை சார்பு, கோச்சங்கனானுக்கும் ஞான சார்பு. பொருந்த நன்மை சிறந்தோங்க நீலமலர் போன்ற கழுத்தை உடைய தம் இறைவர் வீட்டிற்கும் கோயில் பணியை செய்து அமைத்தார். திருவானைக்காவிலே கோயில் கட்டினார். திருவானைக்காவில் மாட கோயில் கிடையாது, கோயில் பள்ளத்துக்குள்ளே இருக்கும். நாம் ரொம்ப அவசரம் சாமியை பார்க்கணும்னா, இந்த தடவை யாரெல்லாம் கூட வந்திருந்தீங்க? இங்கெல்லாம் வந்திருந்தீங்க. சாமிக்கு நேர் ஒரு சின்ன இது இருக்கும், ஜன்னல் மாதிரி இருக்கும், அது வழியாக பார்த்தா சாமி தெரியும், போய்கிட்டே இருக்கலாம். பக்கத்தில் போய் நிறைய பேர் அப்படி படுத்து கிடந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை உள்ளே போய் பார்க்கணும்னா வெயிட் பண்ணி வரிசையாக போய் ஒரு 10 பேரை உள்ளே அனுப்புவாங்க, 10 பேரை வெளியே வரணும். மிக குறைந்த இடம்தான் இருக்கும் சாமியை பார்க்க. அந்த கோயிலை கட்டினார். ஞானச்சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலம் சிறக்க பானல் களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார். கோயிலை கட்டினார். சமைத்தாருங்கிற, சமைத்தல்னா கட்டுதல். மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன், கொடை வள்ளலான அனபாய சக்கரவர்த்தியின் முன்னோராக வரும் குல முதல்வரான முதன்மை உடைய கோச்சங்கனார். அனபாய சோழன் ஒரு கொடை வள்ளல், அவனுடைய மரபில் தான் இவர் வர்றார், சோழ மரபில் தான் வர்றார். தாம் உரிய அமைச்சர்களை ஏவி அனுப்பி சிறப்புடைய சோழ நாட்டில் அகன்ற பகுதிகள் தோறும் சிவபெருமானுக்கு, பார்த்தீங்களா அதில் வருது, மாடக்கோயில் கட்ட வைக்கிறார்.
மூல மந்திரத்தில் மாடக்கோயில் சொல்லியிருக்காங்களோ சொல்லியா, உரையில் இருக்கு மாடக்கோயில் கட்ட சொல்கிறார். அமைச்சர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. பொதுவாக மன்னர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்முடைய தேசத்தை விரிக்கணும், எல்லையை விரிக்க வேண்டும், போருக்கான ஏற்பாடு பண்ணுங்க, பக்கத்தில் எவனையும் நிம்மதியாக இருக்கக்கூடாதீங்க, இப்படி சொல்கிறது தான் மன்னர்களுக்கு கடமை. ஆனால் மந்திரிகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும். ஆனால் இவர் சொன்னார், நம்ம சோழ நாட்டு பகுதியில் எல்லா ஊருக்கும் போங்க, எதை கட்டுங்க, சிவாலயங்களை கட்டுங்கள். இப்போ நம்முடைய எடுத்துக்கிடுங்களேன், நம்முடைய நீங்கள் கொழுமம் எடுத்துக்கிடுங்க, கொழுமத்துக்கு அடுத்து அப்படியே வடக்க நோக்கி போங்க, சோழமாதேவி, தாராபுரம், அப்படி ஃபுல்லாக யார் கட்டின கோயில் தான், சோழம் கட்டின கோயில் தான். அதனால தான் சோழீஸ்வரர்ங்கிற பேர் வருது, சோழம் கட்டின கோயில் தான். மன்னர்களெல்லாம் அனுப்பி எந்த ஊருக்கெல்லாம் கோயில் தேவைப்படுதோ அந்த ஊரெல்லாம் கோயிலை கட்டுங்க என்று சொல்கிறார். ஏனென்றால் நமக்கு என்ன சொல்லியிருக்குதுன்னா, கோயில் இல்லை என்றால் அந்த ஊர் ஒரு காடுங்கிறார் அப்பர். ஒரு பதிகமே பாடியிருக்கிறார், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே தமிழில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயில் இல்லாத ஊர் ஒரு காடு அப்படிங்கிறாங்க. நமக்கு நடுநாயகமாக மாரியம்மனே உட்கார்ந்து நம்ம ஊருக்கு என்ன வழங்குகிறது, அருள் வழங்குகிறது. மாரியம்மனுடைய அருளில் நாம் இருக்கிறோம். ஆன்மீக பேரவையினுடைய தொடர் பணியினாலையும் நம்ம 99-2000 ஆரம்பித்து உட்கார்ந்து நம்ம இதில் உட்கார்ந்து எவ்வளவு நம்ம திருக்கூட்டம் வளர்ந்துருக்க நெட்டிச்சார். நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய வளர்ச்சி முழுவதும் யாருடைய அருள் தான், மாரியம்மனுடைய அருள் தான். திருவாடுதுறை ஆதீன தொடர்பு, பேராசிரியர்கள் உருவானது, அமைப்பாளர்கள் உருவானது, எல்லா உருவாக்கமும் நமக்கு யார் செய்த கொடை, மாரியம்மன் செய்த கொடை தான். மாரியம்மன் இல்லைன்னா நம்ம ஜீரோ. மாரியம்மன் தான் நம்ம அந்த ஜீரோவுக்கு முன்னால் நம்பர் போடுறது மட்டும் யார் தான், மாரியம்மன் தான். அந்த அருளில் நாம் வளர்ந்தோம். இன்றைக்கி நம்ம திருக்கூட்டம் எல்லாருமே விரும்புகின்ற அளவிற்கு வளர்ந்துருக்கிறோம். அப்படிங்க மாரியம்மன் நம்மை வளர்த்து விட்டது. பாடத்துக்கு வருவோம். எல்லா ஊர்கள்லையும் நீங்கள் கோயில்களை கட்டுங்கன்னு சொல்கிறார். கோயில் அந்த ஊருக்கு ரொம்ப அவசியம். ஏனென்றால் கோயில் ஏன் அவசியம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரியை பண்ணணும்னா கோயில் வேணும், உடம்பால் பணி செய்ய கோயில் வேண்டும், கிரியை செய்வதற்கு கோயில் வேண்டும், யோகம் செய்வதற்கும் கோயில் வேண்டும். நம்ம கோயிலில் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணால் சீக்கிரமாக யோகம் கைகூடும். பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவதற்கு, வழிபாடு செய்வதற்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, சாமி எதனால் கோயிலில் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வியை சைவ சித்தாந்தம் கேட்குது. தன்னை எல்லோரும் வழிபட்டு அருள் பெறுவதற்காக எளிமையாக சாமி என்ன செஞ்சுருக்குது, இறங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஐஜியாக இருக்கிறாருன்னு வச்சுருங்களேன், நீங்கள் அவரை சென்னையில் போய் ஆஃபீஸில் பார்க்க போனால் வெறப்பாக ஐஜியாக தான் பேசுவார். அதே அவர் உங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்கு சாதாரணமாக வேஷ்டி சட்டையில் வந்தால் அவரை நீங்கள் யாராக பார்க்கலாம், உறவினராக பார்க்கலாம். அப்போ அந்த ஐஜிங்கிற பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இறங்கி வர்ற மாதிரி யார் இறங்கி வர்றா, தெய்வங்கள் இறங்கி வர்றது தான் கோயில். கோயிலுக்கு இவ்வளவுதான் டெபினிஷன். போன தடவை வாரியார் சுவாமிகளை வச்சு சொன்னோம். தெய்வம் என்ன செய்வது, இறங்கி வருவது. திருவாசகத்தில் குயில் பத்துங்கிற தலைப்பு இதை பேசுகிறது. வான்படித்து இம்மண் புகுந்து மனிதை ஆட்கொண்ட வள்ளல். மூணே விஷயம்தான். வான் பழித்து, அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா அந்த இடத்த பழிக்கணும். ஒரு அம்மா இருக்கிறாங்க, 2 பையன், மூத்த பையன் வீட்டில் இருக்கிறாங்க, பல மாதமாக இருக்காங்க. 2வது பையன் வீட்டுக்கு போகணும்னா இதை விட அது பெஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லணும். ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். எப்போ உங்கள் வீட்டிலேயே 4 மாதம் இருந்துட்டேன், அங்கே போகணும், அங்கே போனால் சொந்தக்காரங்க நிறையா இருக்கிறாங்க பார்க்கணும். ஒரு காரணம் சொன்னால் தானே வெளியே கிளம்ப முடியும். சிவபெருமான் அங்கேருந்து கிளம்பும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வான் பழித்து இம்மண் புகுந்து, இங்கே என்ன செய்கிறாராம், புகுந்துறாராம். யாரை ஆட்கொள்கிறாராம், மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து, இழிந்துன்னா இறங்கின்னு அர்த்தம், மேலிருந்து இறங்கி வர்றாரு. இது மாரியம்மனை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நாமெல்லாம் மாரியம்மனை வணங்க வேண்டும், மாரியம்மனுக்கு நடக்கின்ற பூஜைகளை பார்க்க வேண்டும், அர்ச்சனை ஆராதனைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக
சொரூப நிலையில் இருக்கிற நாம் கண்களால் பார்க்க முடியாத மாரியம்மன் என்ற அந்த தெய்வம் நாம் கண்களால் பார்க்கும்படியாக உருவம் பெற்று என்ன செய்திருக்கிறது, வந்து நமக்காக இறங்கி வந்து அமர்ந்திருக்கிறது. எது ஒன்று நமக்காக இறங்கி வந்தாலும் அதனுடைய மதிப்பு நமக்கு என்ன செய்யாது, பெருசாக தெரியாது. ஆனாலும் நம்ம அந்த மதிப்பை உணரணும். மாணிக்கவாசகர் சொல்கிறார், இறைவனே வலிய வந்து எனக்கு கிடைச்சான், அதை நான் எப்படி நினச்சிட்டேன்னு ஒரு திருவாசகத்தில் சொல்கிறார் மாணிக்கவாசகர். மழை கையிலங்கு ஒரு கிண்ணம் என்றால் அரிய என்று உனை கருதுகின்றே. அதாவது சாமி உருவத்தில் வந்துட்டா நமக்கு அது அரியதா தெரியாதா, நமக்கு எட்டாமல் இருந்தால் தான் அரிய பொருளாக தெரியும். அவர் சொல்கிறாரு, நீயே எனக்காக இறங்கி வந்து அருள் செய்தார். குழந்தை கையில் தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு தங்க கிண்ணத்தினுடைய மதிப்பு தெரியுமா? பூதநாயகன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுத்து ஞானச் சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலம் சிறக்க பானல் கழுத்து, நீல நிற கழுத்துன்னு அர்த்தம். தம்பெருமான் அமருங்கோயில் பணி சமைத்தார். மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு கோயில்கள் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் கோயில் கட்டுங்கன்னு சொல்கிறார். மந்திரிகள் தமையேவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குல முதல்வராய முதற் செங்கனார் அந்தமில் சீர் சோநாட்டில், சோழநாடு என்பது சோநாடு என்று வரும், சோநாட்டில் அகநாடு தொறும் அணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார். அந்த சந்திரசேகரராகிய சிவபெருமான் எழுந்தருளுகின்ற கோயில்களெல்லாம் கட்டினார்ங்கிறதெல்லாம் சமைத்தார்னே வருது. இந்த சமைத்தல்னா நமக்கு சமையல் மட்டும்தான் ஞாபகம் வருது. உண்மை அது கிடையாது. சமைத்தல் என்றால் சரியான பொருள் பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். சமயம்ங்கிறதே எதிலிருந்து தான் வருது, பக்குவப்படுத்துதலிருந்து தான் வருது. சமயம் ஒருவனை என்ன செய்யணும், பக்குவப்படுத்தணும். நீங்கள் சமணர்கள் பௌத்தர்களை எல்லாம் சைவ சமயத்துக்காக நம்ம திட்டமே தவிர அறத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. தீமை செய்கிறதில்லை, நன்மை மட்டுமே செய்யணும். சைவத்துக்கு எதிராக சிலர் தவறு செய்தாங்களே தவிர எல்லா சமணர்களும் பௌத்தர்களும் அப்படி மோசமானவங்க கிடையாது. சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கட்டாயமாக சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். மகாபாரதம் பேசின பிறகு தான் அந்த செய்தியை நான் சொல்கிறேன். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நம்ம சைவத்தை பண்ணணும். நாம் எப்போ சைவம் பண்ணுறோம், எதுவுமே தெரிஞ்சுக்கிடாமல் நேரடியாக என்ன செய்கிறோம், சைவம் பண்ணுறோம். அப்போ நமக்கு சரியை தெரிகிறது, கிரியை தெரிகிறது, யோகம் தெரியுது, ஞானம் தெரியுது, அறம் தெரியுது. அறம் தெரியாததுனால நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு எதாவது தெரிகிறது, எல்லாமே நமக்கு சரியாக தெரிகிறது. ஆனால் மகாபாரதம் முழுவதையும் நம்ம படித்தோம்னா, நான் முழுசாக படித்ததில்லை. சுபாஷ் ஐயா அந்த வாய்ப்பை கொடுத்தாரு, கட்டாயமாக படிக்க வச்சாருன்னு வச்சுடுங்களேன். அப்போ தான் அந்த நூல் முழுவதும் என்ன சொல்ல வருகிறது. நான் கடைசியாக ஒரு செய்தி சொன்னேன், மகாபாரதம் முடிகிற இடத்துல தான் மோட்சங்கிற வார்த்தையே இருக்குது. அதுக்கடையில் மகாபாரதம் முழுவதும் கிடையாது. முடிகிற இடத்துல எந்த இடத்துல வருதுன்னா, இந்த பஞ்சபாண்டவர்களும் சரி, பஞ்சபாண்டவர்கள் அதுபோல் அந்த அவங்களில் மிச்சம் இருந்த பாண்டவ குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் கடைசியில் சிலர் இறைவன் திருவடியில் சார்ந்தார்கள், சிலர் பிறந்து மேல்நிலையை அடைந்தார்கள்னு முடியுது. மோட்சத்தை மகாபாரதம் எப்போ பேசுது? அப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஒரு டயலாக் சொன்னேன், மகாபாரதம் முடிகின்ற இடத்தில்தான் சைவ சமயம் தொடங்குகிறது. அப்போ நமக்கு எதுவே தெரியலை, அறமே தெரியலை. வைணவர்கள் நம்மளை விட கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏனென்றால் வைணவர்கள் ராமாயணம் படிக்கிறாங்க, கொஞ்சம் அறங்கள் உள்வாங்கிறாங்க, மகாபாரதத்தை படிக்கிறாங்க, கொஞ்சம் அறத்தை உள்வாங்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் தர்மம் அவங்களுக்குள்ளே என்ன செய்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நம்ம பெரிய புராணம் படிக்கிறோமில்ல, கந்த புராணம் படிக்கிறோமில்ல, திருவிளையாடல் புராணமெல்லாம் படிக்கிறோம்லான்னு ஒருத்தர் கேட்டார்.
அவர் அப்படி கேட்கலன்னா அந்த புராணங்கள் மேலே எனக்கு ஒரு புதிய பார்வை வந்திருக்காரு. அவர் கேள்வி சரியான கேள்வி தான். இவங்க சில நூல்களை படிக்கிறாங்க, நாம சில நூல்களை படிக்கிறோம். அப்படியானால் இங்கே நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, அந்த நூல்களுக்கும் இந்த நூல்களுக்கான வேறுபாடு என்ன? இந்த நூல்கள் முழுவதும் எல்லாமே மோட்சத்தை பேசுகிற நூல். அது எதை பேசுகிறது? அறத்தை பேசுகிறது. நம்ம நேரடியாக படிக்கிற நூலும் எது தான் படிக்கிறோம்? புராணம் படித்தாலும் மோட்சத்துக்குரிய நூலை தான் படிக்கிறோம். பெரிய புராணத்தை எத்தனாம் திருமுறையில் வச்சாங்க? பெரிய புராணம் 12 திருமுறையை வகுக்கின்ற போது கால அடிப்படையில் வகுக்கலை. காரைக்கால் அம்மையார் சீனியர் 11ஆம் திருமுறையில் இருக்காங்க. திருமூலர் சீனியர் 10ஆம் திருமுறையில் இருக்கிறாரு. ஞானசம்பந்தர் ஜூனியர் 1ஆம் திருமுறையில் இருக்கிறாரு. கால அடிப்படையில் வகுக்கலை. அந்த வகுப்பில் ஒரு முறை இருக்கிறது. 1ஆம் திருமுறை படித்து 2ஆம் திருமுறை படித்தானா நல்லா இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7 தேவாரம் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருநாவுக்கரச மாணிக்கவாசகர்கிட்ட வரட்டு 9, 8ஆம் திருமுறை, பிறகு 9ஆம் திருமுறைக்கு வரட்டு, பிறகு திருமந்திரத்தை 1ஆம் திருமுறையாக வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள். எல்லாருமே யோகியாக சுற்றுவான். என்ன செய்யாமலே சரியகிரிய யோகம் எதுவுமே பண்ணாமல் எல்லாம் நானே யோகின்னு சொல்லிட்டு அலையும். அதுக்கு ஒரு 11ஆம் திருமுறையை படி. 12ஆம் திருமுறை எப்போ படிக்கணும்? கடைசி. அதனால் 12ஆம் திருமுறையை கடைசியில் வந்ததனால் கிடையாது. கடைசியில் வந்ததனால்தான் பெரிய புராணம் கடைசியில் வைக்கப்பட்டதென்றால் பல நூல்கள் கடைசியில் வைக்க வேண்டிய நூல்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது? முன்னால் இருக்குது. சரியா? எனவே இப்போ புரிஞ்சுட்டவங்களுக்கு ராமாயணம் படிக்கிறதுக்கும் பாரதம் படிக்கிறதுக்கும் நம்முடைய சைவ புராணங்களை படிக்கிறதுக்கு வேறுபாடு என்னென்னா, புராணங்களும் எதை மட்டும்தான் பேசுது? மோட்சத்தை மட்டும்தான் பேசுது. சுருக்கமாக என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னா, என்னுடைய கருத்தை சொல்கிறேன். சைவர்கள் கட்டாயம் ராமாயணம் பாரதம் படிச்சுட்டு தான் சைவத்துக்கு வரணும். வைணவர்கள் பெரிய புராணம் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது மோட்ச நூல், படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் 2 பேரும் எந்த நூலை படிக்கணும்? இதிகாசத்தை படித்தே ஆகும். ராமாயணம் மகாபாரத இதிகாசத்தை 2 பேரும் படிக்கணும். சிவபெருமானை மட்டுமே வணங்குகின்ற நான் எதுக்காக மகாபாரதம் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுடுங்களேன். என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். மகாபாரதத்தில் என்ன வழிபாடு சொல்லப்படுகிறது? சிவ வழிபாடு சொல்லப்படுது. அதனால் படிக்கலாம். அர்ஜுனன் பாசுபதம் கேட்டு யாரை நோக்கி தவம் செய்கிறாரு? அப்போ சிவபெருமான் இது பெருமாளுடைய கதை, நான் இந்த கதைக்குள்ளே வரமாட்டேன், அர்ஜுனா நீ வேணா வேற ஒரு நூல் வழியாக வா, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னாரா? இல்லையே. மகாபாரதத்தில் யாருடைய பெருமை சொல்லப்படுகிறது? சிவனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சுவாமி சித்பவானந்தா மகாபாரதத்தில் சிவபெருமானுக்குடைய 1000 நாமங்கள் இருக்குன்னு எழுதியிருக்கிறார். ஒரு இடத்துல எழுதுகிறார், 1000 நாமங்கள் இருக்குதுன்னு எழுதியிருக்கார். ஆமாம், லலிதா சகஸ்ரநாமம் போல, விஷ்ணு சகஸ்ரநாமம் போல சிவனின் 1000 நாமங்கள் எதற்குள் இருக்கிறது? மகாபாரதத்தில் இருக்கிறது. இந்த சிந்தனையெல்லாம் எனக்கு லேட்டாக வந்ததுக்கு தான் வருத்தப்படுறேன். எனக்கு அதை பேச ஆசையாக இருக்குது, ஆனால் பேசுவதற்கு இடம் இருக்குது, கேட்க ஆள் இருக்குது, நம்மகிட்ட நேரம் கிடையாது. இப்போ அதான் பிரச்சனை. 20 வருஷத்துக்கு முந்தைய பேசியிருக்க வேண்டிய ஒன்றை இப்போ ஆசைப்பட்டு என்ன செய்கிறதுக்கு? இப்போ ஆசையாக இருக்குது மகாபாரதத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏனென்றால் மக்களுக்கு எது போய் சேரும்? தர்மங்கள் போய் சேரும். அதில் எவ்வளவு தர்மங்கள் சொல்கிறாங்க. அதில் பீஷ்மர் துரோணர் பற்றி ஒரு செய்தி, ரொம்ப உருக்கமான ஒரு செய்தி. துரோணராகவே இருந்தாலும் தீயவர்களுக்கு உதவினால் தோற்பார். கான்செப்ட் பாருங்கள். அவர் ஒரு பிராமணர், போர்ஸ் கலை தெரிந்த பிராமணர். துரோணராக இருந்தாலும் கெட்டவன் கூட சேர்ந்தா தோல்விதான். அதையே அப்படி திருப்பி போடுறாங்க. துரோணரே உதவினாலும் கெட்டவன் தோற்பான். அதில் 2 கான்செப்ட் எனக்கு லைஃபுக்கு மறக்காது. துரோணரே உதவினாலும் யார் தோல்விதான்? கெட்டவனுக்கு தோல்விதான். இப்போ நீங்கள் மறுக்கவே முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சார், இந்தியாவில் நம்பர் 1 லாயரை வச்சு வாதாடினாலும் தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும். இந்தியாவில் நம்பர் 1 லாயர்கள் இருக்காங்க. உங்களை மாதிரி நாள் கணக்கிலலாம் சம்பளம் பேச முடியாது.
அவங்களுக்கெல்லாம் மணிக்கணக்கு நிமிட கணக்குக்கு சம்பளம். வழக்கு ஜெயித்தாலும் தோற்றாலும் சம்பளத்தை கொடுத்துடணும். அவங்களுமே நிரூபிக்க முடியாத வழக்கில் தோல்வி தானே வருது. அப்போ என்ன செய்ய வருது? மிகப்பெரிய அறிஞனாகிய வழக்கறிஞர் கூட எதை சந்திக்கிறான்? தோல்வியை சந்திக்கிறான். மிகப்பெரிய தர்மம். அதில் எவ்வளவு தர்மங்கள் இருக்குது நினச்சி பார்த்தா. மகாபாரதத்தை ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கம் பொறுமையாக என்ன செய்யணும்? படிக்கணும். மகாபாரதம் படித்தா போர் வரும்பாங்க. போர் முடிவுக்கு வரும். போர் வருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? போர் முடிவுக்கு வரும். எங்களுக்கு வந்தது வரும். என்ன சொன்னார்? கோயில்களை எல்லாம் கட்டினார். இன்னும் 4 மந்திரத்தில் இவர் வரலாறு நிறைவாகிறது. நாம் அன்றைக்கி நிறைவு பண்ணிடலாம். அக்கோயில் தரும் அந்த கோயில்கள் தோறும் இறைவனுக்கு திருவமுதுக்குரிய படித்தரும். அது ரொம்ப முக்கியமான செய்தி. கோச்சங்கனானுடைய சிறப்பே கோயில் கட்டினது முக்கியம் இல்லை, சாமிக்கு பிரசாதத்துக்கு டெய்லி தடையில்லாமல் பிரசாதம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. படித்தரம்னா என்ன அர்த்தம்னா, நிலங்களை கோயிலுக்கு கொடையாக கொடுத்துருக்கலாம். அந்த கோயிலுக்கு கொடை கொடுக்குறார். அந்த குறிப்பிட்ட பொருள் எங்கே வந்து சேர்ந்துடும்? ஆண்டுதோறும் கோயிலுக்கு நாள்தோறும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறார். சாமிக்கு எது கட்டாயம் கொடுக்கணும்? பிரசாதம் கட்டாயம் கொடுக்கணும். ஒரு மாரியம்மன் பக்தர் நாள்தோறும் வீட்டில் இறை வழிபாட்டில் மறக்கக்கூடாதது என்ன? அப்பர் சொன்னது தான். சலம்போடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசைப்பாடல் மறந்தறி. 4 விஷயத்தை ஒரு பக்தன் மறக்கக்கூடாது. இதுவரைக்கும் தெரியாதுன்னா இனிமேலாவது தெரிஞ்சுக்கிடணும். சாமிக்கு நம்ம கடையில் போய் பஞ்சபாத்திரம் அப்படின்னு வாங்கணும். சில்வர் டம்ளரில் தண்ணி வைக்கக்கூடாது சாமிக்கு. இது இரும்பு, சனீஸ்வரனுக்கு உரியது. யாரை கூப்பிட்டு வந்துடும்? நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை, அவர் அங்கே இருப்பார். எதில்? சனீஸ்வரன் இதில் உட்கார்ந்துருப்பார், கூப்பிட வேண்டியதில்லை. இது செம்பு அல்லது பித்தளை, காப்பர். நாங்கள் இப்போ பாத்திரம் வாங்க போனோம் அனுப்பர் பாளையத்துக்கு. அதில் பாத்திரங்களை வாங்கும்போது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். எல்லா பாத்திரங்களும் வாங்க முடியலை, ஏன்னா பட்ஜெட் பிச்சுக்கிட்டு போயிட்டு கிடைக்காத பொருட்களை மட்டும் வாங்கணும். கிடைக்கிற பொருளை அவர் வாங்குறாரு, பூஜை பண்ணனா அவர் வாங்க தான் செய்யணும். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? பட்ஜெட் அப்போவே எகிரிட்டு போயிட்டு. அதனால் அவர் வாங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கக்கூடனால சமாளிக்கக்கூடிய பொருட்கள். விளக்குன்னா ஒரு சிவனடியார் வீட்டில் கட்டாயம் என்ன இருக்கும்? விளக்கு இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை விட்டுட்டோம். அப்போ அந்த காப்பர் பித்தளை எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும். பஞ்ச பாத்திரம்னா 5 பாத்திரம் தருவாங்கன்னு நினச்சிடக்கூடாது. பஞ்சம்னா விரிவுன்னு அர்த்தம். அப்படி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அது வாங்கி இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் சொல்கிறேன். இவங்க வந்தாங்களே, எங்கே போனாங்க? விதர்சனா குரூப்பு சொல்லாமல் போயிட்டாங்களோ. பாட்டு பாட வைக்கணும்னு நினச்சேன், எப்படி கிளம்பி போனாங்க? இதைத்தான் நல்லவனுக்கு அடையாளம்னு சொன்னாங்களோ. லைனில் இருந்தாலும் இருப்பாங்களா? விதர்சனா என்ன சொன்னோம்? பஞ்சபாத்திரத்தை வாங்கி 4 விஷயம் சொல்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. அது செம்பு அல்லது பித்தளை பஞ்சபாத்திரத்தில், அலுமினிய பாத்திர கடையில், நம்ம ஊரில் நிறைய பாத்திர கடை வாங்கி, அலுமினிய பாத்திர கடையில் வாங்கி அதில் கம்பல்சரி தண்ணீர் வைக்கணும். டெய்லி 2 வேளை மாற்ற வேண்டியதில்லை, ஒரு வேளை வச்சா போதும். சாமிக்கு வச்சிடணும். சலம் வச்சாச்சு. பூ வைக்கணும். விலைக்கு வாங்கியோ அல்லது பக்கத்தில் இருக்கிற இடத்துலையோ. நம்ம கார் எடுக்கும்போது 2 பூ எடுத்து வைக்கிறோம்ல காரில் இருக்கிற சாமிக்கு. என்ன பயம்? அந்த பயம் ஏன் 24 மணி நேரமும் இல்லை? காரில் போகும்போது தான் ஆபத்து வரணும்னு கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம். செல்ஃபோன் சார்ஜர் போடும்போதே செத்து போயிடறான் நிறைய பேர். கம்ப்யூட்டருக்கு சார்ஜர் போடும்போது செத்தம் வரலாறுலாம் வருது. ஒருவன் இறப்பதற்கு கார் தான் காரணமாக இருக்கணும்னு கிடையாது. 24 மணி நேரம் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் சாமி நம்ம கூட இருக்கணும். சாமிக்கு என்ன வைக்கணும்? பூ வைக்கணும். 2வது கடமை. இது கம்பல்சரி செய்யணும். நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் செய்யணும். நம்ம பிரதமர் எவ்வளவு பெரிய விஐபியாக இருக்கிறார், ஆனால் வழிபாடு நேற்று இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக கங்கை பக்கமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, வழிபாட்டில் இருக்கிறாங்க. பிரதமரை விட நம்ம பிஸியாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய தமிழக அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்கோயில் பணி, அறநிலைத்துறை பணியில் எவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க. அறநிலைத்துறை பணி தமிழக அரசு. எவ்வளோ திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அறத்தை செய்து கொண்டே இருக்கணும். பஞ்சபாத்திரத்தில் சாமிக்கு தண்ணி வைக்கணும். அடுத்தது பூ வைக்கணும். ஏதோ ஒரு பாட்டாவது பாடணும்.
அது சமஸ்கிருதமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். திருநாவுக்கரசர் தமிழ்ங்கிறாரு, ஏன் சமஸ்கிருதம் சொல்லலாங்கிறதையே நான் சொல்கிறேன். அவர் தமிழை பாட வந்தார், தமிழ்னு சொன்னார். உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும்னா யார் வேண்டான்னு சொல்கிறேன். இப்போ வேஷ்டி சட்டை தான் உங்கள் கேரக்டர்னா போடுங்க, கோட்டு சூட்டு போடுறதை யார் சார் தடுத்தா? உங்களுக்கு அது முடியும்னா யார் தடுக்கிறா? சமஸ்கிருத மந்திரத்துக்கும் தமிழுக்குமான வேறுபாடு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தமிழ் மந்திரத்தை போல சமஸ்கிருத மந்திரம் எல்லாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தமிழ் மந்திரத்தில் கனா ஒரு எழுத்து தான் இருக்குது, சமஸ்கிருதத்தில் க 4 க இருக்குது. க க க க. நான் ஒரு 90 நாள் ஒரு பிராமணர்கிட்ட படித்தேன் சமஸ்கிருத எழுத்துக்களை பற்றி. ஸ்ரீதர்னு ஒரு பிராமணர் இருக்கிறார்கள், அவங்க அப்பா கிட்ட, கனியூர்காரங்க, அவங்ககிட்ட படித்தேன். நானும் பாலு சேரம் போய் படித்தேன். அவங்க வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் எங்களுக்கு சேர்த்து தான் உணவு சமைப்பாங்க அந்த 90 நாள். கேட்க ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படியானால் அந்த எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க தெரியாமல் நீங்கள் சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி தப்பாக போய், மழை வர்றதுக்கு மந்திரம் சொல்லி நீங்கள் தப்பாக உச்சாரித்து, நம்ம ஐயா சொல்லுவார், நம்முடைய ஏரிப்பாளையம் சின்னசாமி, அவருக்கு ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் 15க்கு மேலே மொழி தெரியும், சமஸ்கிருதம் எல்லாம் தெரியும். அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு எழுத்தை தப்பாக உச்சரித்து மழை வேண்டாம்னு விண்ணப்பம் செஞ்ச மாதிரி ஆகிரும் பாரு. அந்த ரிஸ்க்கு வேண்டாங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க என்ன செய்தாங்க, எல்லாருக்கும் அது வராது, என்னாலே முடியாதுங்கிறதுனால எதை வச்சாங்க, தமிழை வச்சாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது. அவ்வளோதான். தமிழ் மந்திரத்துக்கு சொல்லுவதற்கான விதி அதில் இருக்குது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார், தமிழ் மந்திரத்தை சொல்லுவதற்கான விதி இவ்வளவுதான். காதலோட சொல்லு, அழுதுகிட்டே சொல்லு. ஓதுவார், அதை நீ ஓதுவார்னா டெய்லி சொல்லுன்னு அர்த்தம். ஓதுவா மூர்த்தியாக சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது, டெய்லி சொல்லு. அதனால தான் தமிழ் திருமுறைகளை கொஞ்சம் உருக்கத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாச்சாமி சொன்னார் பாருங்க, ஐயா சொல்லிய பாட்டுன்னு சொல்லுவார், பாடிய பாட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. என்கிட்ட திருவாசகம் உரை படித்தார் சார் ஐயாச்சாமி, கனியூரில் படித்தார். பாரு, பிஸி ஆகிட்டார், நம்ம மாணவர் தான். நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நடித்தார், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். தமிழ் மந்திரத்துக்கு இவ்வளவுதான் விதி. ஆனால் சமஸ்கிருத மந்திரத்துக்கு உச்சரிப்பு மிகப்பெரிய விதியாக இருக்கும். 4 வகையான எழுத்துக்கள் இருப்பது மட்டுமே விதி அல்ல, அதில் சுரம் இருக்கும். தமிழ் மந்திரத்தில் பண்ணு இருக்கிற மாதிரி அதில் சுரம் இருக்கும். தமிழ் மந்திரத்தை பண்ணோடையும் சொல்லலாம், பண்ணு இல்லாமையும் சொல்லலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பதுங்கிறது பண்ணு இல்லாமல். இப்போ மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சென்று வருவாய் இவை வங்கன் திரு ஆலவாயாம் திருநீரை. இயற்றமிழ், இயற்றமிழ். இதே நீங்கள் பன்னீசலை சொன்னால் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர் அப்படின்னு என்னது பன்னீசல். தமிழ் மந்திரம் இந்த 2க்கு இடம் கொடுக்குது. இயற்றமிழும் கொள்ளலாம், இசைத்தமிழும் கொள்ளலாம். ஆனால் சமஸ்கிருத மந்திரம் சுரத்துக்கு உட்பட்டது. சுரம்னா என்னதுன்னா, ஏற்ற வேண்டிய இடத்தில் ஏற்றி, இறக்க வேண்டிய இடத்தில் இறக்கி, சமமாக சொல்லணும்னு சொல்லணும். உதார்த்த அனுதார்த்த சொரிதக. ஒரு சமஸ்கிருத பண்டிதர் கூட நான் 6 வருஷம் இருந்தேன். அந்த சமஸ்கிருத பண்டிதர் சொல்லுவாங்க, உதார்த்த அனுதார்த்த சொரிதக. அவங்க நமக்கு மந்திரம் சொல்லி தந்தாங்கன்னா நம்ம கண்ணை மூடிக்கெலாம் சொல்லக்கூடாது, அவங்க கையை கவனிக்கணும். அவங்க கணபதி ஹவா மகே கவிங்க வேதாம் உபமஸ்திரவஸ்தவம். அந்த விரல் காட்டுவாங்க. கீழே இறக்குனா இறக்குன்னு அர்த்தம், இப்படி போனால் சமமாக சொல்லுன்னு அர்த்தம், மேலே தூக்குனாங்கன்னா உயரமாக சொல்லுன்னு அர்த்தம். அது சுரம் இல்லாமல் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த விதிமுறைகளை வைத்தாங்க. ஒரு மாரியம்மனை வழிபடுற நாம நான் டெய்லி இதை செய்ய போகிறேன். 1, சாமிக்கு பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைப்பேன். 2, சாமிக்கு மலர் வைப்பேன். 3, சாமிக்கு முன்னால் பாடுவேன். சலம்போடு தூபம் பத்தி வாங்கி வச்சு ஒரு பத்தியை காட்டுவேன். 2 பத்தியெல்லாம் காட்ட வேண்டியதில்லை, ஒரு பத்தி காட்டினாலே போதும். ஒரு பத்தியை சாமிக்கு காட்டுவேன்.
சாமிக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடும். இவ்வளோதான் சார் மினிமம் வழிபாடு, மினிமம் ப்ரோக்ராம் சைவத்தில். இதுதான் பேசிக் வழிபாடு. இதை சமய தீக்கைங்கிற பேரில் நாம் கொடுக்குறோம். இதுக்கு சமய தீக்கையில் உங்களுக்கு இது கட்டாயம். சமய தீக்கைக்காரங்க இதை செய்ய மாட்டாங்க, ஆனால் இதை செய்துக்கிட்டு இருப்பாங்க. செய்தவங்க தான் சமய தீக்கைக்கு வர முடியும். இதெல்லாம் வீட்டில் செய்யாமல் வர முடியாது. ஒன்றுமே தெரியாத கிராமத்துக்குக்காரங்க கூட அவங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது இது இருக்கா இல்லையா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்க. இனிமேல் எதில் வைக்கக்கூடாது, சில்வரில் வைக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க பூ வைக்கிறாங்க, அதுபோல் பற்றி காட்டுறாங்க. பாடல் சொல்கிறது இல்லை, சொல்லணும். ஏதோ ஒரு பாட்டு ஒன்றுமே தெரியலன்னா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, முருகர் பாடல், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாடல்களை என்ன செய்யணும், சொல்லணும். உங்கள் குழந்தைக்கு நாங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் தர்றோம், இந்த பள்ளிக்கூடத்து பாடம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அட்மிஷன்னா பெற்றோர் எப்படி விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் இதை படிக்கக்கூடாது? படிக்கிறதுல என்ன இருக்குது? துணிஞ்சு நிறைய பாடல்களை என்ன செய்யணும், படிக்கணும். அக்கோயில் தோறும் சிவனுக்கு திருவமுது படித்தர முதலான மிக்க செல்வங்களை தம் விருப்பத்தினால் மிகவும் அமைத்து எல்லா திக்குகளிலும் ஒப்பில்லாத செங்கோல் ஆணை முறையை செலுத்தி நிறுத்தி தேர்ப்படையுடைய செங்கனார் 3 கண்ணுடைய இறைவர் திருக்கூத்தி ஏற்றுகின்ற முதன்மையுடைய தில்லைக்கு வந்துட்டார், சிதம்பரத்துக்கு வந்துட்டார். எல்லா ஊர்லேயும் கோயில் கட்ட சொன்னார், கோயில் கட்டினார். சிவாலயங்களில் நடக்கக்கூடிய எந்த பூஜையும் தடைப்படக்கூடாது. சிவாலயங்களுக்கு நிலம் தானம், அந்த தானத்து மூலமாக பொருளெல்லாம் போய் சேரணும்னு ஏற்பாடு பண்ணார். எங்கே வந்துட்டார்? சிதம்பரத்துக்கு வந்துட்டார். ரொம்ப முக்கியம் அடுத்து வர்றது. அக்கோயில் தரும் சிவனுக்கு அமுதுபடி முதலான, பார்த்தீங்களா, முதலானன்ட்டார். பிரசாதம் மட்டும் கிடையாது, தேங்காய் பழம் பூ எதுவுமே தடைபடக்கூடாது. அதற்கான தானங்களெல்லாம் கொடுத்து வச்சுட்டார். அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினால் மிக அமைத்து திக்குனா திசை, திக்கனைத்தும் தனிச்சங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கண் முதல் நடமாடும் முதற் தில்லை முன்னினார். சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். திருவார்த்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்யும் பெருமானை அடி வணங்கி சிதம்பரம் நடராஜனுடைய திருவடியை வணங்குறார். பேரன்பு தலை சிறப்பை எது அதிகமாகுது? அன்பு அதிகமாகுது. நடராஜர் வழிபாட்டின் மூலமாக அன்பு அதிகமாகுது. நாம் வீட்டில் நடராஜரை வச்சு கும்பிட்டா எது அதிகமாகும்? அன்பு அதிகமாகும். நான் நிறைய பேர் எந்த வழிபாட்டுக்கு பயப்படுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் 3-4 நடராஜர் சிலை இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு வீட்டில் நடராஜர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது. நடராஜரை வழிபட அன்பு இறைவன் மேலே அதிகமாக வரும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் ஏலினி பூமிசை, என் அன்பு ஆலிக்குமாறு கண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவி, அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவருக்கு எல்லை இல்லதோ ஒரு அடிமை. அடிமைனாலும் அன்புனாலும் ஒன்று, அடிமை பூண்டேனுக்கு. நடராஜர் மேலே அவ்வளவு அன்பு அவருக்கு வந்தது. உருகா நின்று உளம் கழிப்ப மனசு உருகிட்டார். மனசில் அவருக்கு பயங்கரமான உருக்கம் வருகிறது. மனம் எப்போது உருகும்? அதாவது இறைவன் செய்த உதவியை நினைக்கணும். இறைவன் செய்த உதவியை நினைச்சாதான் மனசு உருகும். நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்க. அம்மாவை பார்க்கும்போது உங்கள் அம்மா மேலே அன்பு வரணும்னா என்ன வரணும்? உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரணும். எல்லாருக்கும் வரும். தனியாக உட்காரும்போது மனைவி இல்லாத நேரத்தில் வரும். மனைவி சாப்பாடு பரிமாறி சாப்பிடும்போது ஏன் பேசாதங்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்கிறேன். அம்மா ஞாபகம் வரும். எங்கள் அம்மா ரசம் வச்சாங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. மனைவி என்ன சொல்லும்? உங்கள் அம்மா ரசம் உனக்கு முக்கியம்னா எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ உங்கள் அம்மாக்கிட்டே ரசம் குடிச்சிருக்க வேண்டியதானே. அதனால தான் சண்டை வந்துடும்ங்கிறதுனால தான் பேசாதேன்னா. எனக்கு யார் உணவு பரிமாறினாலும் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். என்ன ரீசன்னா, நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க தான். எங்கள் வீட்டில் போய் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா சமைத்து சுவையாக சாப்பிட்ட மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிடலை. அதாவது ஒரு 200 கிராம் பருப்பை வாங்கி கொடுத்து ஒருத்தரை பருப்பு சாம்பார் வைக்க சொல்லி அதில் வராத டேஸ்ட்டை 50 கிராம் பருப்பில் கொண்டு வந்துடும். அதே மாதிரி தேங்காய் சட்னி எல்லாம் அவங்க வச்ச டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ என்ன வருது நமக்கு?
அந்த நினைவுகள் வர வர அந்த உருக்கங்கள் நமக்கு வரும். அவருக்கு செய்த கடமைகளை நம்ம சரியாக செஞ்சோமா, செய்யலையா, நாம் அவங்ககிட்ட கடுமையாக பேசணுமா, பேசலையா, நாம் இன்னும் அவங்ககிட்ட அன்பாக நடந்திருக்கலாமோ, நடக்கலையோ, இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா பார்த்துருந்தா இன்னும் 2 வருஷம் இருந்திருப்பாங்களோ, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த உருக்கத்துக்காகத்தான் செய்ததை என்ன செய்ய சொல்கிறோம், நினச்சி பார்க்க சொல்கிறோம். மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வர்ற எல்லாருமே மாரியம்மன் செய்ததை நினைத்து பார்க்க வருகிறேன் அப்படின்னு வர்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ ஞானசம்பந்தரை எடுத்துக்கிட்டா மதுரையில் சமண மதத்தவர்களை ஜெயிக்கிறார். அனல்வாதம் புரியும் போது அதில் ஒரு தேவார பதிகத்தை எடுத்து உள்ளே போடுறார். சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் என்ன ஒப்பந்தம்னா, அவங்கவங்க சமய உண்மையை எழுதி நெருப்புக்குள்ளே போடணும். யாருடைய சமய உண்மை எழுதப்பட்ட ஏடு நெருப்பில் எரியவில்லையோ அவங்க சமயம் உண்மையானது. சமணர்கள் எழுதி உள்ளே போட்டால் கரியாக சாம்பலாக போயிடுச்சு. ஞானசம்பந்தர் அவர் கையில் தேவார பதிகங்கள் அவர் பாட எழுதிடுவாங்க. பாட எழுதிடுவாங்க. அவர் பாட எழுதி 3 பிரதிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரதி பாடிய கோயிலுக்கு, ஒரு பிரதி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு, ஒரு பிரதி அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அப்போ அவர் பாடினதெல்லாம் அவர்கிட்ட மொத்தமாக இருக்குது, அவர் கூட சுமந்துக்கிட்டு வர்றாங்க. அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை எடுத்து அந்த நெருப்புக்குள்ளே போட போகிறாரு. அவருக்கு கிடைத்த பதிகம் திருநள்ளாற்று பதிகம். போகமார்ந்த பூங்குலையாள் என்ற திருநள்ளாற்று பதிகம். எந்த ஊரில் பாடினது? திருநள்ளாறில் பாடினது. பதிகம் எப்படி தொடங்குது? போகமார்த்த யாரை வச்சு தொடங்குது? அம்மையை வச்சு தொடங்குது. ஆமாம், 63 நாயன்மார்கள்ல அம்மை அருள் அதிகமாக பெற்றவர் யாரு? ஞானசம்பந்தர். ஞானப்பாலில் தானே வந்தார். சைவத்துக்கு வந்ததே அதில் தான், ஞானப்பாலில் தான் வர்றார். வாங்க சிவா வாங்க. இப்போ அம்மை அருள் அதிகம் பெற்றவர். சிவன் அம்மை பதிகத்தையே கொடுக்குறார். அந்த திருநள்ளாற்று பதிகத்தை எடுத்து நெருப்புக்குள்ளே போடுறாரு. பச்சை நிறத்தில் அது ஒளி விடுது. அந்த பதிகத்திலேருந்து பச்சை நிற ஒளி வருது. அதனால் அந்த பதிகத்துக்கு என்ன பேர்? பச்சை பதிகம்னு பேர். அனல்வாதத்தில் ஜெயித்தாரு, புனல்வாதத்தில் ஜெயித்தாரு. சமணர்கள் 8000 பேர் காலி, வேலை முடிஞ்சது. ஞானசம்பந்தர் அதோட விடலை. நேராக திருப்பரங்குன்றம், அப்படியே பாண்டிய நாட்டு தலங்கள், என்னது காளையார் கோயில், அப்படி எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு சோழ நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். மதுரைக்குள்ளே போனது மேற்கு பக்கமாக இருந்து மதுரைக்குள்ளே போனார். இப்போ கிழக்கு பக்கத்தில் இருந்து சோழ நாட்டுக்குள்ளே போகிறார் பிளான் பண்ணி. என்ன காரணம் தெரியுமா? சோழ நாட்டில் முதல்ல திருநள்ளாற்றுக்கு போகணும். ஏன்னா பதிகம் யார் தந்தார்? யார் தந்தார்? திருநள்ளாற்று இறைவன் பதிகம் தந்ததுனால நன்றி சொல்கிறதுக்கு போனார். ஞான சம்பந்தரே எதில் கவனமாக இருக்கிறாரு? நாம் நன்றி சொல்கிறோம். நன்றி, இறைவன் செய்த உதவிகளை நினைக்கும் போது நமக்கு என்ன வரும்? உருக்கம் வரும். நீங்கள் வழிபாடு செய்வதற்கான ஒரு ரகசியம் சொல்லித்தாரே. நாள்தோறும் நாம் நன்றி சொல்கிறதையும் ஒரு கடமையாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருப்பீங்க, அது நிறைவேறியிருக்கோம், நிறைவேறினதுக்கு நன்றின்னு சொல்லணும். கோயிலுக்கு வந்தால் சாமி செய்த உதவிகளை நினைக்கணும். நமக்கு எதுதான் ஞாபகம் வரும்? சாமி செய்ய வேண்டியது ஞாபகம் வருமே தவிர செய்தது ஞாபகம் வராது. செய்ய வேண்டியது ஞாபகம் வரணும். ஒரு அப்பா இருக்கிறாரு, 2 மகன். ஒரு மகன் சொல்கிறான், அப்பா வயசாயிட்டு இப்படியே சொத்துக்களை உன் பேர்லேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் திடீர்னு போயிடாத மாதிரி எழுதி வைக்க பாரு அப்படின்னு ஒரு மகன் சொல்கிறான்னு வச்சுடுங்களேன். உலகத்தில் எல்லாருமே சொல்கிறது தான், தம்பி நீ அதுக்கு தான் சொல்கிறேன், நான் அந்த நினைவில் தான் இருக்கிற செய்கிறேங்கிறாரு. இன்னொரு மகன் சொல்கிறார், அப்பா நீ அந்த நேரம் கிராமத்துலேயே நான் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நீ சிட்டியில் கொண்டு போய் படிக்க வச்சு, கோயம்புத்தூரில் படிக்க வச்சு, பிறகு டிகிரி படிக்க வச்சு, மாஸ்டர் டிகிரி படித்து வேலை வாங்கி தந்து உனக்கு தெரிஞ்ச மில்லில் கொண்டு விட்டு நீ நானே பல மில்லுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். எதை பற்றி பேசலை?
அப்பாவுடைய சொத்தை பற்றி பேசலை. இதுதான் இந்த ரெண்டுக்கான வேறுபாடு. சாமி செய்ததை சொன்னாலே செய்ய வேண்டியது வந்துடும். அப்பாவுக்கு யாருக்கு சொத்து கொடுக்க ஆசையாக இருக்கும்? இவன் சொத்தை பிடுங்கிறதுலே கவனமாக இருக்கிறான். அவன் நாம் செய்ததை சொல்கிறதுல கவனமாக இருக்கிறான். யாருக்கு தான் சொத்து கொடுக்க ஆசை வரும்? அந்த பையனுக்கு தான் கொடுக்க ஆசை. அதனால் கோயிலுக்கு வந்தால் சாமிக்கு என்ன சொல்லணும்? நன்றி நிறைய சொல்லணும். அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட வேண்டுனேன், அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க, நன்றி. என்னுடைய அடுத்த விண்ணப்பம் இது, தவறே கிடையாது, தாராளமாக சொல்லலாம். இந்த விண்ணப்பத்தையே நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம சாமிக்கு முன்னால் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைக்கணும், பூ வைக்கணும், தமிழில் பாடணும், என்னை பற்றி காட்டணும். இதையெல்லாம் அந்த சோழம் செய்து கொடுத்தாங்கிறத நம்ம அதில் சேர்த்து நமக்கு குடும்பத்துக்காக சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பேரன்பு தலை சிறைப்ப உருகா நின்று உளம் கழிப்ப, அவர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்குது. தொழுது ஏத்தி, இந்த தொழுது ஏத்தி இருக்கு பாருங்க. சேக்கிழாரை அழைத்து, சாமி நீங்கள் பெரிய புராணம் எதுக்கு எழுதுனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வாழ்த்தி, அவ்வளவுதான் பெரிய புராணத்தின் சாரம். அவ்வளவுதான். பெரிய புராணத்தை விரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சுருக்கிறதுக்கு வழி சொல்லிட்டோம். பெரிய புராணம் முழுவதும் 2 வார்த்தையில் அடங்கிறோம். என்னது? வாழ்த்தி வணங்குவோம். வாழ்த்துவோம், வணங்குவோம். சாமியை வாழ்த்தணும்னா அவர் செய்ததெல்லாம் ஞாபகம் வரணும்ல. இப்போ ஒரு அரசியலில் நேருவை புகழணும், அண்ணாவை புகழணும் அப்படின்னா அவங்க செய்ததை சொல்லி தானே புகழ்கிறீங்க. அப்போ சாமி செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லி புகழணும். அதான் வாழ்த்துதல். வணங்குதல் என்பது பணிதல். அந்த பணிதலை இதில் சொன்னார். ஏத்தி உரைநாள், உரைநாள்னா ரொம்ப முக்கியம். அங்கே தங்கிட்டார், சிதம்பரத்தில் தங்கிட்டார். உரைநாள் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்த, ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். நன்றி நன்றி, சரி, நல்லது. அதாவது இது திருமுறையில் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தார். பாருங்க, வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். சிவனுக்கு கோயில், சிவனுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மாளிகைகள் கட்டி கொடுத்தார். தேவர் பிரான் திருத்தொண்டில் கோச்சங்கள் செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி. பொது நீக்கி ஆண்டருளினா என்ன அர்த்தம்னா, மன்னர்னா சோழ மன்னன் தான் என்று சொல்லும்படியாக இருந்தான். பொது நீக்கிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ ஒரு சினிமா டைரக்டர் வந்து நீங்கள் ஒரு 10 பேர் சொன்னால் நம்பர் 1ன்னு ஒருத்தரை சொன்னீங்கன்னா மீதி 9 பேர் அடிபடுறாங்க. அது பேர் பொது நீக்கி. சோழ மன்னன் பொது நீக்கி ஆண்டானா என்ன அர்த்தம்? அவனை விட பெரிய மன்னன் யாரும் கிடையாது. என்ன காரணம்? எல்லோரும் வீரத்தால் நாட்டை ஆண்டார்கள். இவர் எதால? அருள்னால நாட்டை ஆட்சி செய்தார். இறைவனுக்கு செய்த பணி அவரை என்ன செய்தது? காப்பாற்றியது. அவருக்கு அருள் செய்தது. ஆண்டருளி புவனியின் மேல் ஏவியனல் தொண்டு புரிந்து இமையவர்கள் அடிபோற்ற, தேவர்களெல்லாம் கோச்சங்கணனை புகழ்றாங்களாம். மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நீளுக்கு, சிவபெருமானுடைய திருவடிக்கு போயிட்டார். கருநீலம் இடட்டார் செய்ய கடலடி நீளச் சேர, வருநீர்மையுடைய கோச்சங்குடர்தம் மலர்த்தாள் வாழ்த்தி, அவருடைய திருவடியை சிவபெருமான கோச்சங்கனான் வாழ்த்துறாரு, கோச்சங்கான சேக்கிழார் வாழ்த்துறார். வாழ்த்தி தருநீர்மை இசைகொள் யாழின் தலைவராய் உலகெத்தும் திருநீலகண்ட பாணர் திறமினில் செப்பலுற்றே. திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வரலாற்றை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கணும். ஒரே ஒரு திருவாசகம் பார்த்தா கிளம்பிடலாம். சரியா? கார்த்திகை விழா மன்றத்தில் செயலர் அண்ணா வந்திருக்காங்க. நல்ல சிறப்பாக ஒரு திருவாசக நிகழ்ச்சி நடத்தி, அதாவது நம்ம திருக்கூட்டத்தினுடைய கிருஷ்ணகுமார் ஐயாலாம் வந்திருக்கிறார். திருக்கூட்டத்தினுடைய ஆசை என்னென்னா, 6 மணி நேரம் திருவாசகம் பாடுறது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதையே ஒரு கச்சேரியாக ஒரு மேடையில் பண்ண முடியுங்கிறத கார்த்திகை விழா மன்றத்தில் நேற்று சிறப்பாக செய்து காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திருவாசக மறுமலர்ச்சிக்கு இது ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, ஐயாச்சாமிக்கு 2 வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. மாதம் ஒரு நிகழ்ச்சி, நவராத்திரியில் ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் அந்த கார்த்திகை விழா மன்றத்தினுடைய இந்த சிறப்பு செயலை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம்.
ஒரு திருவாசகத்தில் ஒரு திருவாசகம் படிச்சுட்டு நிறைவு பண்ணலாம். எடுங்க.